Namaste, welcome to Nifia's Online Hindi Academy. விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1 7th ரோமன் லெட்டரில் டிப்னிஸ் கேட்பாங்க. அந்த டிப்னியில் கேட்கக்கூடிய டிப்னி தான் நான் இந்த வீடியோவில் டீச் பண்ண போகிறேன். உஸ்கீமா அப்படின்ற கஹானிலேருந்து லேக்கக் அப்படின்ற இந்த டிப்னி தான் நான் நடத்த போகிறேன். இந்த டிப்னி லிசன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கஹானியை லிசன் பண்ணுங்கள். கஹானி லிசன் பண்ணிங்கன்னா டிப்னி உங்களால் ரொம்ப ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகே, எப்பயுமே நீங்கள் டிப்னி எழுதும்பொழுது அந்த டாபிக் யாரை பற்றி எழுதுறீங்களோ அவங்க என்ன ஸ்டோரியில் வராங்க, அந்த ஸ்டோரியினோட ஆத்தர் யார், அதுக்கப்புறமா அந்த டிப்னியில் நம்ம ஒரு டாபிக் எழுதுகிறோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து நம்ம லேக்கக் பற்றி எழுதுகிறோன்னா லேக்கக்கை பற்றி மட்டும்தான் இந்த டிப்னியில் நீங்கள் பேசணும். அவங்கள ஒட்டி இருக்க விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். उसकी माँ नामक कहानी उग्र जी की कहानी है. यह कहानी उत्तम पुरुष में लिखी गई है. ஸோ இந்த கஹானி வந்து உஸ்கீமா அப்படின்ற கஹானி வந்து உக்ர ஜியால் எழுதப்பட்டது. உஸ் கஹானி உத்தம் புருஷ்மே, அதாவது ரொம்ப நல்ல விதமாக எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி. வாஸ்துமே ஏ கதாவாச்சக் ஹே, லேக்கக் பி கஹா ஜா சக்தா ஹே. ஆக்சுவலாக லேக்கக் அப்படின்றது அதாவது வாஸ்துவமே ரியாலாக என்ன ரியாலிட்டி அப்படின்னா கதாவாச்சக், அதாவது லேக்கக் அப்படின்றது யார், ஆத்தர். இந்த ஸ்டோரியில் நான் ஆல்ரெடி நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் லேக்கக்கும் ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஸோ லேக்கக்கை வந்து நம்ம கதாவாச்சக்னு சொல்லலாம். கதாவாச்சக்னா ஸ்டோரி டெல்லர், அப்படி இல்லைனா நெரேட்டர். லேக்கக் பி கஹா ஜா சக்தா ஹை, லேக்கக்னு கூட சொல்லிக்கலாம். நீங்கள் கதாவாச்சக்னு சொல்லிக்கலாம், லேக்கக்னு சொல்லிக்கலாம். யஹ் பாத்திர உக்ர ஜி சே சர்வதா பின்ன ஹே. ஸோ இந்த பாத்திரம், இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உக்ரஜி சே ஆல்வேஸ், அதாவது சர்வதா அப்படின்னா ஆல்வேஸ், பின்ன ஹே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான். கதாவாச்சக் வாஸ்துவமே ஏக் ஜமீன்தார் ஹே. ஜென்ரலாக இந்த ஸ்டோரியை சொன்னார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஜமீன்தாராம். வே அச்சே ஆத்மி ஹே, அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். லால் கே பிதா உன்கே யஹா மேனேஜர் தே. லாலோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து இவர்கிட்ட மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாராம். மேனேஜர் கே மர்னே பாத் கதாவாச்சக் ही मैनेजर की पत्नी जानकी और बेटे लाल की பரிவரிஷ் கர்த்தே ஹே. அந்த மேனேஜர் இறந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டோரி டெல்லர் இருக்கார்ல, இவர் தான் அந்த மேனேஜர், முன்னாடி இருந்தாலும் மேனேஜர், அவரோட ஒய்ஃபையும் அவரோட பையன் லாலையும் வந்து பார்த்துக்கிட்டார் அப்படின்னா அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையானதாக செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருந்திருக்காரு. மேனேஜர் நே உன்கே பாஸ் குச் தன் ஜமா கர்கே ரக்காதா. ஆல்ரெடி இருந்த அந்த மேனேஜர் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில வெல்த்தை வந்து சேர்த்து வச்சுருந்தார். கதாவாச்சக் இஸ் தன் கோ ந ஹட் பக்கர் மேனேஜர் கே பரிவார் கா தேக்பால் கர்த்தே ஹே. கதாவாச்சக், ஸோ இந்த ஸ்டோரி டெல்லர் இருக்காங்க இல்லையா, இஸ் தன் கோ ந ஹட் பக்கர் அப்படின்னா அந்த அவங்களுக்குன்னு சேர்த்து வச்ச வெல்த்தை இந்த ஸ்டோரி டெல்லர், இந்த கதாவாச்சக் இருக்கார்ல, அவர் வந்து அவருக்குன்னு எதுவுமே எடுத்துக்காமலே அவங்கள வந்து பார்த்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. லால் சர்க்கார் கே கிலாஃப் காம் கர்னே லக்தா ஹே. லால் வந்து சர்க்கார் கே கிலாஃப், அரசுக்கு எதிராக, அரசு அப்படின்னா அந்த டைமில் யார் இருந்தாங்க, பிரிட்டிஷ் தான். ஸோ பிரிட்டிஷ் ரூலிங்க்கு எதிராக அவர் வந்து இருந்தார், அகெயின்ஸ்டாக இருந்தார். தபு கதாவாச்சக் உஸ்கோ புலாக்கர் உபதேஷ் தேத்தே ஹே. அப்போ வந்து இந்த ஸ்டோரி டெல்லர் இந்த லேக்கை கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இஸ்கே அதிக் வே குச் நஹி கர்த்தே, இதை விட அதிகமாக அவரால் வேறு எதுவும் பண்ண முடியல, அட்வைஸ் தான் அவரால் கொடுக்க முடிஞ்சுது. கியோங்கி உன்கோ போலீஸ் கா டர் தா, ஏன்னா அவருக்கு போலீஸ் அப்படின்னா பயம். ஜெயில் ஜானா ந படே இஸ் வாஸ்தே வே குலாமி கோ ரஹ்னே சஹன் லேத்தே ஹே. அவருக்கு வந்து இந்த போலீஸை பார்த்தா கொஞ்சம் பயம், ஜெயிலுக்கு போகிறதுக்குலாம் அவர் இஷ்டம் இல்லை. அதனால் அவர் வந்து அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுடுறாரு. கதாவாச்சக் ஸ்வன்ய நியாயக்கா பாலன் கர்னே வாலே ஹே. கதாவாச்சக் வந்து ஆனால் நியாயமான விஷயங்களை மாத்திரம்தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுவார். அந்நியாய்க்கு கிலாஃப் போல்னே கேலியே உன்கோ தைரிய நஹி ஹே. அந்நியாயம், அதாவது அந்நியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு அவருக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தைரிய நஹி ஹே, இஸ்லியே अपनी किताब में लाल का हस्ताक्षर देखकर घबरा जाते हैं, तुरंत उसे मिटा देते हैं. कथावाचक न्यायप्रिय है मगर डरपोक भी है. दुनिया में 80% लोगों का चरित्र यही है. ஸோ தன்னோட அந்த புக்கில் வந்து லால்னுடைய அந்த ஹஸ்தாக்ஷர் சிக்னேச்சரை பார்த்து அவர் வந்து பயந்துருவார். அவனை வந்து காப்பாற்றணும்னு நினைப்பார், ஆனால் இவரால் முடியாது.
ஸோ கத்தாவச்சக் வந்து ஒரு நியாயமான ஒரு ஆள். ஜென்ரலாக வேர்ல்டில் 80% ஆஃப் த பீப்புள் இவரை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த டிப்னி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா லேக்கக் பற்றியே கேட்குறது வந்து அவ்வளோ அதிகமாக இது கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.